தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மிகுந்த ஒரு குரு அனுகிரகத்தை தரக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து சொந்த ராசியை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் நன்றாகவே இருக்கும். காதல் திருமணங்கள் கைகூடும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் மற்றும் பாக்கியத்திற்கு போகக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார்கள். குறிப்பாக அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எவரையும் நம்பி பணம் கொடுப்பதோ அல்லது கையெழுத்திடுவதோ, நீங்கள் மற்றவர்களினுடைய சொத்துக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதோ சற்று இந்த வருடத்தில் சனி பகவான் மாறும் வரை எதிலையும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் மூலமாக ஏமாற்றங்கள் வருவதற்கும் மற்றும் இவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் கொடுத்து மற்றும் தேன் அபிஷேகம் செய்து ஆஞ்சநேயரை வணங்கலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரின் தரிசனம் மிகவும் நல்லது. கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஆனந்த மங்கலத்தில் தசபுஜ ஆஞ்சநேயர் ஆலயம் உங்களுக்கு சிறப்பாகவே அங்கு சென்று தரிசனம் செய்யலாம். மற்றபடி ராகு, கேது மற்றும் இந்த குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்கினாலே போதுமானது.